ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினிஸ் சமையல். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் இதெல்லாம் எங்கே இருக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனில் இன்டீரியர் நமக்கு தகுந்த மாதிரி வசதிக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணுங்க. அதை போல் தான் நான் என்னுடைய கிச்சனை எனக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருந்தேன். கிச்சனில் செஞ்ச கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஸோ என்னோட ஹைட்டுக்கு எதுவுமே ரீச் ஆகிற மாதிரி கபோர்ட்ஸே இல்லை. கீழே உள்ள கபோர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்ம ஹைட்டுக்கு மேலே இருக்கிற கபோர்டை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? அதுக்காக தான் என்னுடைய கிச்சனில் ஒரு பார்ட்டில் மட்டும் இந்த புல் டவுன் ரேக்குங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இந்த புல் டவுன் ரேக்கை எங்கள் கிச்சனில் போட்டுக்கிட்டேன். டாலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக அவங்க கேபினெட்டை ஆக்சஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஒன்று ஸ்டூல் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா லேடரை நம்ம கிச்சனுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம யங் ஏஜில் இருக்கோம், இந்த லேடர் மேலெலாம் 10 தடவை கூட ஏறி இறங்கலாங்க. பட் ஒன்ஸ் ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா இது மேலெல்லாம் ஏறி நம்ம பொருள் எடுக்கும்போது எங்கே தவறி கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வேறு வருதுங்க. இன்றைக்கி இதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக இந்த புல் டவுன் ரேக் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ரேக்கை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இந்த ரேக் இருக்கிறது எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. கரெக்டாக கிச்சனோட அடுப்புக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வாலில் இந்த புல் டவுன் ரேக்கை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சமைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கே நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் புல் டவுன் ரேக்கை இறக்கி கீழே வைக்கும்போது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். கரெக்டான ஹைட்டில் தான் எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு கிச்சனோட கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே உள்ள வாலில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸை இதில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவா தேவைங்கும் போது தான் நம்ம எடுப்போம், அதுக்கு புல் டவுன் யூனிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் அதை நார்மல் கபோர்டு மாதிரியே வச்சு கிளாஸ் டோர் மட்டும் போட்டு வச்சுட்டேன். எப்படி ட்ரெண்டிங்காக அழகாக அந்த புல் டவுன் ரேக் இருக்கோ அதே போல் அதுக்குள்ளே வைக்கிற கண்டெய்னர்ஸும் லேட்டஸ்ட்டான மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணேன். இந்த கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலுமே அந்த புல் டவுன் ரேக்குக்குள்ளே வச்சு அந்த கண்ணாடி போட்டு மூடி அதுக்கு லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். என்னோட கிச்சன் பிளாக் அண்ட் கிரே கான்செப்டில் தான் நாங்கள் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் இதுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்டீல் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் அண்டு ஸ்டீல் பேஸ்டாக தான் நான் செலக்ட் பண்ணி கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கினேன். என்னதான் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தாலும் நேரில் பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி 500 மில்லிகிராமில் 1 kg 2 kg அந்த மாதிரி சைஸ் மாதிரியாக எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து வாங்கிக்கிட்டேன். இது எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. புதுசாக இன்ஸ்டால் பண்ண புல் டவுன் ரேக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. கண்டெய்னர்ஸும் வாங்கி தேவையான பொருளெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த புல் டவுன் ரேக்கில் நம்ம எவ்வளோ வெயிட் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடில் உள்ள ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த புல் டவுன் ரேக்கை நான் யூஸ் பண்ணும்போது எங்கே மேலேருந்து கண்டெய்னர் தொப்புன்னு கீழே விழுந்துருமோ நம்ம கீழே இறக்குற வேகத்துக்கு அப்படின்னு பயந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் இது பழகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அண்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு கூட நம்ம இதுலேருந்து பொருள் எடுத்து சமைச்சிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கடையில் நேரில் பார்த்து தான் வாங்கினேன். ஆன்லைன்லலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. அதே சமயத்தில் என்னுடைய இன்டீரியர் டிசைனரை கேள்வியாக கேட்டு தொலைச்சி எடுத்துட்டேன் நான். சப்போஸ் இந்த புல் டவுன் ரேக் மெக்கானிசம் வேலை செய்யலைன்னா அப்போ இந்த யூனிட் வேஸ்ட்டு தானே அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தேன் நான் அவர்கிட்ட. இன்கேஸ் இந்த புல் டவுன் மெக்கானிசம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணோமோ அவங்கக்கிட்ட தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அதை வாங்கி நம்ம திருப்பி ரிப்பேர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து சில பொருள்லாம் அவுடேட் ஆகிடும், நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த புல் டவுன் ரேக்கோட பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு 10 வருஷம் கழித்து கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் பிரச்சனை இல்லைங்க. புல் டவுன் ரேக்கை நம்ம கீழே தான் இறக்க முடியாதே தவிர அந்த ரேக்கு மேலே அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே மேலே பொருளை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்வார், எந்த ஒரு விஷயமே செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை கேட்டுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை திருப்பி ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த புல் டவுன் ரேக்கோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இது கரெக்டு தான், நமக்கு தேவை தான், இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்பில் எல்லா பொருளையுமே வச்சுருக்கேன். ஆனால் இந்த புல் டவுன் ரேக்கை இழுத்தாலும் கவுண்டர் டாப்புக்கும் அதுக்கும் இடிக்கிறாப்பில்
இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு கேப் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கிராசரியை அந்தந்த பிளேஸில் வச்சிடலாம். கண்டெய்னர்ஸில் கிராசரி எல்லாம் பிரித்து கொட்டும் போதே ஒரு காஞ்ச மிளகாய், கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா அந்த வண்டு, புழு, பூச்சி இதெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கலாம். என்னதான் இந்த கிச்சனை நான் டிசைன் பண்ணியிருந்தாலும், எனக்கு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணியிருந்தாலும், இந்த இடத்துல இதை வச்சா நல்லாயிருக்கும், இந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணது எல்லாமே என்னுடைய இன்டீரியர் டிசைனர் தான். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு தான். கட்லரி யூனிட்டு, ஆயில் புல் அவுட்டு இதெல்லாம் நமக்கு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணணுங்கிறது இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்பவே பெரிய வேலைங்க. நம்ம இந்த யூனிட்ஸுக்குள்ளெல்லாம் அப்படியே பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டைமும் நம்ம அலர்ட்டாக பாத்திரத்தில் தண்ணி விழாமல் காய வச்சு தான் வைப்போம்னு சொல்ல முடியாது. சமயத்தில் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ஈரமான பாத்திரத்தை உள்ளே அடுக்கிடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேருந்து தண்ணியெல்லாம் சொட்டி சொட்டி அந்த மரம் எல்லாமே வந்து வீணாக போயிடும். ஏன்னா இது எல்லாமே ப்ளைவுட்டு தான் இல்லைங்களா. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா அமேசானில் கிச்சன் ட்ராயர் மேட்டுன்னு சொல்லி இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்துலேருந்து விழுற தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணாது, மேலே இருக்கும். சமயத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அந்த தண்ணியை வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் உடனே. ஸோ என்னுடைய ரேக்குக்கெலாம் வந்து என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி இது போல் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பாத்திரத்தெல்லாம் அடுக்கும்போது உங்களோட ட்ராயர் வந்து நீண்ட நாளைக்கு வரும். என்னதான் இந்த யூனிட் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் துரு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நாள் பட தண்ணியெல்லாம் அதில் விழுந்துகிட்டே இருக்கும்போது ஸ்டீலாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை வந்து இந்த மேட்டை போட்டு நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண. சப்போஸ் இதையெல்லாம் மீறி பாத்திரத்துலேருந்து ஒழுகிற தண்ணி இந்த மேட்டையும் மீறி கீழே கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிற வுட்டில் தான் கலெக்ட் ஆகும். ஸோ அந்த டேமேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சரவணா ஸ்டோரில் இது போல் ஆன்டி ஸ்லிப் மேட்டுன்னு விற்கிதுங்க. கீழே வந்து ரப்பரைஸ்டு மெட்டீரியலில் மேக் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து உங்களுக்கு தண்ணி பட்டாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். விலையுமே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒரு 4 மேட்டு வாங்கினா போதும். மெயினான நம்ம பாத்திரம் வைக்கிற அந்த கேபினெட்டுக்கு கீழே இந்த மேட்டை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரத்துலேருந்து தண்ணி விழுந்தால் கூட இந்த மேட் அப்சர்வ் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு அந்த வுட்டு வந்து வீணாக போகாமல் இருக்கும். கலர் கிச்சன் தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து டேமேஜ் ஆகாமல் திரும்ப ரிப்பேர் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பத்திரமா பார்த்து வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த நாள் அது வந்து உழைக்குங்க. ரெடிமேடாக விற்கிற கேபினட்ஸை இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம கண்ணு முன்னாடியே செய்யறத பார்த்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.